மாண்புமிகு தமிழக முதல்வரால் வார்த்தெடுக்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிகளை இன்றைக்கு செயலாளர் துறையினுடைய சென்னை பெண்ணா வளர்ச்சி குழுமத்தின் இதேபோல் வட்டார அலுவலர் ரவீன் அவர்களும் இணைந்து பெருநகர மேயர் மற்றும் மண்டல தலைவர் மாநகராட்சி மாமன்றம் நடைபெற்று வருகின்ற பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தோம். அந்த வகையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சுமார் 6309 கோடி மதிப்பீட்டில் 252 பணிகள் மாண்புமிகு தமிழக முதல்வரால் வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பணிகளின் குறித்த முன்னேற்றமும் இந்த டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டிய பணிகளை தொடர் கள ஆய்வில் இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சுமார் 975 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் 2 பணிகள் வணிக வளாகம் 96 கடைகளோடு கட்டப்பட இருக்கின்ற வணிக வளாகம் குறித்த கட்டுமான பணிகளை சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகிற பணிகளை இன்றைக்கு ஆய்வு செய்தோம். குளத்தூர் தொகுதியில் மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்ற முகத்தான் குளத்தூர் தொகுதிக்கு தேவையான கட்டமைப்புகளான சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ், பதிவுத்துறை அலுவலகம், அதோடு இணைந்து வட்டாட்சியர் அலுவலகமும் இணைந்து அதில் கோவர்க்கிங் பிளேஸ் படிப்பகமும் உருவாக்குகின்ற முயற்சியாக சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் இந்த இடத்திலே அமைய இருக்கின்ற இந்த கட்டுமான பணிகளை பார்த்து இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே தொடர் முயற்சியாக நடைபெறுகின்ற பணிகள் தரமாகவும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்தி முடித்து அதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைக்கு இந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆய்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் அதேபோல் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் முழுவீச்சோடு இந்த வளர்ச்சி பணிகளிலே தங்களை முழுமையாக ஈடுபடுகிறார்கள். முதலமைச்சருடைய வடசென்னை வளர்ச்சி என்பது நிச்சயம் கனவாக இல்லாமல் அது நினைவாகும் என்ற நம்பிக்கை இருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி ஆய்வு பண்ணி அப்போ ஒரே குப்பையாக இருந்தது. இப்போ அது மட்டும்தான் சீல் பண்ணியிருக்காங்க. பணிகள் பெரிய அளவில் நடந்த மாதிரி தெரியும். மேலோட்டமாக பார்க்கும்போது டெப்த்தாக போனால் தான் சமூகத்தில் ரொம்ப அக்கறை கொண்டவங்க நிறைய இருக்காங்க. அதாவது அங்கீகரிக்கப்படாத விஇஓஏக்கள், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுன்னு இது எங்கள் இடம் சொல்லி போட்டுட்டு போகிறாங்க. இந்த இடமே 3 நீதிமன்றங்களை கடந்து 3 நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு சட்டத்தின் ஆட்சி என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் நிலைநாட்டி நிறைவேற்றிய பிறகு இப்போ இந்த பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு சில சமூக விரோதிகளால் இந்த இடம் ஆக்கிரமிப்புள்ளாகுவதை தடுத்து இந்த இடத்தில் மக்கள் பயன்பாட்டுக்குண்டான நல்ல காரியங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவேதான் காலதாமதத்திற்கு காலம். நீங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நீங்க தொடர்ந்து ஈடுபடுறீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றேன். இல்லை, நான் உங்களுக்கு கேள்வி கேட்க பதில் சொல்லுவேன். சொல்றாரு வந்து உங்களை கேட்க என்ன சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி நீங்க எதிரியே இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க எதிரியே இல்லைன்னு சொல்றீங்க. 200 தொகுதிகளை நாங்க தான் வெற்றி பெறுவோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு உங்களை ஒழிக்கும் வரை நாங்க ஓய மாட்டோங்கிறாரு. முதல் எதிரியே எங்களுக்கு திமுக தான், அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோன்றாரு. 4 பாயிண்ட். ஒன்று, ஏற்கனவே ஒழிந்து கொண்டிருக்கின்ற கட்சி, அந்த கட்சி முழுமையாக அதை உள்ளிட்டார். எதிரிகளே இல்லை, நான் தான் எதிரி என்கிறார். அவரை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை, உதிரியாகத்தான் பார்க்கிறோம். அவர் தலைமை ஏற்ற பிறகு தொடர்ந்து தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு என்னவென்றால் தோல்விதான். எங்கள் கழக தலைவர் அவர் தலைவராக அவர் முன்னின்று தேர்தலை சந்தித்த பிறகு அவருக்கு தமிழக மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு வெற்றி. ஆகவே 2026ஆம் ஆண்டு நிச்சயம் 200 அல்ல 200ஐ தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கின்ற இந்த மதசார்பற்ற கூட்டணி வெல்லும்.